ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் இந்த டாபிக் பார்த்துடலாம். இந்த டாபிக் அப்புறம் இன்னும் 2 டாபிக் இருக்கும், எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ டியூரிங் காப்புலேஷன், காய்டஸ் அப்படிங்கிறது என்னது? பிராக்கெட்ல காப்புலேஷன் தான். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மீட் பண்ணி இது பண்றது இருக்காங்களே, அதை காய்டஸ் அப்படிம்பாங்க. காப்புலேஷன். சேமன் இஸ் ரிலீஸ்டு பை த பீனிஸ். ஸோ பீனிஸ்ல இருந்து சேமன் ரிலீஸ் ஆகுறது இன்டு த வெஜைனா. எதுக்குள்ள போயிடுது? வெஜைனாக்குள்ள போகுது. இதுக்கு பேரு இன்செமினேஷன். ஸோ பீனிஸ்ல இருந்து சேமன் ரிலீஸ் ஆகி வெஜைனாக்குள்ள என்ட்ரு ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு இன்செமினேஷன். இப்போ the motile sperm swim rapidly. motile spermனா அந்த டெய்லோட இருக்கிறதுனால ரொம்ப வேகமா ஸ்விம் பண்ணிட்டு போகும். pass through the cervix. so first vagina and then cervix regionக்கு போகுது, and then uterus, finally ampullary region of the fallopian tube. இந்த ampullary region is very 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 important. ampullary அப்படிங்கிற மீனிங், அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா பிளாஸ்க் மாதிரி இருக்கிறது. 2 கைப்பிடியோட இருக்கக்கூடிய பிளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபுலர் ஸ்ட்ரக்சர்ல உருண்டையா இருக்கக்கூடிய பிளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஆம்புலரி ரீஜன் அப்படிதான் இருக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல. அதனால அது ஆம்புலரி ரீஜன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நல்லா பாத்துக்கணும். வெஜைனா டு சர்விக்ஸ் அண்ட் சர்விக்ஸ்ல இருந்து உங்களுக்கு யூட்டிரஸ், யூட்டிரஸ்ல இருந்து உங்களுக்கு ஆம்புலரி ரீஜன் ஆஃப் த fallopian tube. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆம்புலரி ரீஜன் எங்க இருக்கு? ஆக்சுவலி fallopian tubeல தான் இருக்கு. ஸோ வெஜைனா டு சர்விக்ஸ் டு யூட்டிரஸ், யூட்டிரஸ்ல இருந்து fallopian tubeல பர்டிகுலர் ரீஜன் சொல்லணும்னா ஆம்புலரி ரீஜன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். அந்த ஸ்பெர்ம் பாஸ் பண்ணி போற பாதை. ஓகே, ஒன்ஸ் வெஜைனாவை ஸ்பெர்ம் ரீச் பண்ணிச்சு, சேமன் போனுச்சுனால அதுக்கு பேர் இன்செமினேஷன் தான். அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு ஸ்பெர்ம், மொட்டைல் ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். The ovum released by the ovary is also transported to the ampullary region. இந்த ampullary regionல தான் நமக்கு மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் நடக்க போகுது. ஓவரில இருந்து ரிலீஸ் ஆகிற ஓவமும் ஆம்புலரி ரீஜனுக்கு வருது. அங்கதான் ஆம்புலரி ரீஜன்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஆம்புலரி ரீஜன்ங்கிறது நத்திங் பட் ஃபெல்லோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். இப்படி கூட கேட்கலாம், ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது? ஃபெல்லோப்பியன் டியூப்ல ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது? ஆம்புலரி ரீஜன். ஆப்ஷன்ல ஆம்புலரி ரீஜன் இருந்தா ஆம்புலரி ரீஜன் போடுங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கிற இடத்துக்கு. ஆம்புலரி ரீஜன் இல்ல சார், ஃபெல்லோப்பியன் டியூப் தான் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously. ஒரே சமயத்துல ஓவமும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அங்க வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓவம் முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸ்பெர்முக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, 10 நாளாயும் வரலன்னா வேலை முடிஞ்சிச்சு. என்ன ஆகாது? ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஸ்பெர்ம் வந்துருச்சு, ஓவம் ரிலீஸ் ஆகலைன்னா ஸ்பெர்ம் நாசமா போயிடும், ஃபர்டிலைசேஷன் நடக்காது, அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ this is the reason why not all copulations lead to fertilization and pregnancy. so எல்லா காப்புலேஷன்லயுமே fertilization நடந்து pregnancy நடக்கணும்னு அவசியம் கிடையாது. so the process of fusion of sperm with an ovum is called fertilization. so fertilization என்ன? ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூஷன் ஆயிடுச்சு, மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஆம்புலரி ரீஜன் ஆஃப் ஃபெல்லோப்பியன் டியூப்ல sperm and ovum fuse ஆயிடுச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். During fertilization, a sperm comes in contact with zona pellucida layer of the ovum. So ovumல இந்த இடத்துல இந்த கிரீன் கலர்ல ஒரு, இந்த பாசா மாதிரி, ஆல்கே மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு வட்டமா ஒரு லேயர் தெரியுதுங்களா? அதுதான் ஜோனா பெல்லுசிடா. அந்த ஜோனா பெல்லுசிடா லேயரோட ஸ்பெர்ம் வந்து கான்டாக்ட்ல வருது and induces changes in the membrane. இந்த zona pellucida membraneல changes ஏற்படுத்தி அடிஷனல் ஸ்பெர்ம் உள்ள என்ட்ரி ஆகிறத பிளாக் பண்றது. சோ ஸ்பெர்ம், ஓவமோட ஒரு ஸ்பெர்ம், எந்த ஸ்பெர்ம் ஃபர்ஸ்ட் வந்து ஜோனா பெல்லுசிடால மோதி அங்க கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுத்துதோ அது மத்த ஸ்பெர்ம்ஸ் ஓவம்குள்ள என்ட்ரி ஆகிறத ஸ்டாப் பண்ணிரும். அப்போ ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான்
ஒரு ஓவம்குள்ள என்ட்ரி ஆக முடியும். Thus it ensures that the only one sperm can fertilize an ovum. அந்த zona pellucida லேயரோட இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். The secretion of the acrosome head regionக்கு மேல, ஸ்பெர்ம்ல ஹெட் ரீஜனுக்கு மேல ஆக்ரோசோம் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம்ல படிச்சோம். Help the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida and the plasma membrane. So zona pellucida, அதுக்கப்புறம் பிங்க் கலர்ல இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த ஓவம். அது வழியா இந்த ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது ஆக்ரோசோம் ரீஜன் தான். ஆக்ரோசோம் ரீஜன்ல நிறைய என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்பெர்ம் இங்க இருக்குன்னா ஸ்பெர்ம் ரீஜனோட ஹெட்ல தானே ஆக்ரோசோம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஜோனா பெல்லுசிடா பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஓவம் உடச்சுக்கிட்டு உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்ம் இப்போ ஓவம்குள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? எங்க this induces the completion of இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். this induces sperm வந்து ஓவம்குள்ள போயிடுச்சு. அது வந்து எதை இன்டியூஸ் பண்ணுது? கம்ப்ளீஷன் ஆஃப் த meiotic division of secondary oocytes. So secondary oocytesல meiotic division complete ஆகணும்னா sperm உள்ள போகணும். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான், ஃபர்டிலைசேஷன் அப்போதான் உங்களுக்கு என்ன நடக்குது? நமக்கு ஓவம்ல கம்ப்ளீஷன் ஆஃப் மியாட்டிக் டிவிஷனே நடக்குது. செகண்டரி ஊசைட் ஓவம் தான். அதுல மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிறதே ஃபர்டிலைசேஷன் நடக்கும் போதுதான். The second meiotic division is also unequal and results in the formation of second polar body and a haploid ovum. Haploid ovumக்கு ஊட்டிட் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த இடத்துல இது ரொம்ப 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 முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா ஓவம் இருக்கு, செகண்டரி ஊசைட் இருக்கு. எப்ப மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகும், மியாசிஸ் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ மியாசிஸ் 2 கம்ப்ளீட் ஆகிறது அப்படிங்கிறது ஸ்பெர்ம் ஓவமோட ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம், ஃபெர்டிலைசேஷன் அப்போ. ஞாபகம் வச்சுங்க. Soon the haploid nucleus of the sperms and that of the ovum fuse together to form diploid zygote. ஸ்பெர்ம் தான் வரும் இங்க. ஓகேங்களா? சிங்குலர் தான் வரும். ஸோ ஸ்பெர்மோட ஹாப்ளாய்டு நியூக்ளியஸும் ஓவம்ல இருக்கக்கூடிய ஹாப்ளாய்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட் வந்துருச்சு. ஸோ ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ல 23 குரோமோசோம் இருக்கு. ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் ஆஃப் ஓவம்ல 23 குரோமோசோம் இருக்கு. 23 பிளஸ் 23 டிப்ளாய்டு ஜைகோட்ல 46 குரோமோசோம் வந்துடும். ஹியூமன் பீயிங்கோட நார்மல் பாடி செல் இருக்கக்கூடிய குரோமோசோம் 46. How many chromosomes will be there in zygote? 46. Okay. One has to remember that the sex of the baby has been decided at this stage itself. எங்க ஃபர்டிலைசேஷன் அப்பவே ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருது. 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளவுதான். ஆனா நிர்ணயிக்கப்பட்டது அது பெண் குழந்தையா வருமா ஆண் குழந்தையா வருமானு எப்ப நிர்ணயிக்கப்பட்டுச்சு? ஃபர்டிலைசேஷன் அப்பவே. Let us see how. As you know, the chromosome pattern in the human female is XX and that of female is XY. அதாவது 46 குரோமோசோம் இருக்கு. அந்த 46 குரோமோசோம்ல 44 பாடி குரோமோசோம். ஃபீமேலா இருந்தா XX குரோமோசோம், அதே மேலா இருந்தா XY குரோமோசோம். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஓவம் ஃபார்ம் பண்ணும்போது 22 44ல பாதி 22 பாடிஸ் குரோமோசோம்ஸ், ஒரு செக்ஸ் குரோமோசோம். அது மாதிரி 22 பாடி குரோமோசோம், இன்னொன்னு செக்ஸ் குரோமோசோம். ஸோ எத்தனை ஓவம் ஃபார்ம் பண்ணாலும் எல்லாம் எக்ஸ் குரோமோசோமோட தான் ஃபார்ம் ஆகும். ஒரே ஒரு டைப் ஆஃப் ஓவம் தான் இருக்கும். பட் மேலுக்கு பாருங்க, ஆண்களுக்கு 22 பிளஸ் எக்ஸ், அப்புறம் 22 பிளஸ் ஒய், 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல 50% எக்ஸ் குரோமோசோமோட இருக்கும் ஸ்பெர்ம்ஸ், 50% ஒய் குரோமோசோமோட இருக்கும். பிறக்கக்கூடியது ஆணா பெண்ணா நிர்ணயிக்கிறது ஆண்கள் தான். ஏன்னா அவங்க கிட்டதான் ஒய் குரோமோசோம் இருக்கு. பெண்கள் கிட்ட வெறும் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. சோ பிறக்க போற குழந்தை ஆணா பெண்ணா நிர்ணயிக்கப்படுறது யாரால? ஸ்பெர்ம்னால. எந்த ஸ்பெர்ம் போய் எக்கோட ஃபியூஸ் ஆகுது? ஸ்பெர்ம் வித் எக்ஸ் குரோமோசோம் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை. எந்த ஸ்பெர்ம்ல ஒய் குரோமோசோம் இருக்கு அது போய் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அது ஆண் குழந்தை. ஃபர்டிலைசேஷன் அப்பவே அது நிர்ணயிக்கப்படுது. நிறைய பேர் வந்து 1980ஸ்ல 1990ஸ்லாம் மதரா இருக்கவங்களை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, மாமியார் கொடுமை, ஆம்பளை பிள்ளையே பெக்க மாட்டிக்கிறா, ராசி இல்லாதவ அப்படின்னு. ஆக்சுவலி அது அவங்க பையனோட தப்பு தான், தப்பு இல்ல, அவங்க பையனோட ஸ்பெர்ம் தான்.
எக்ஸ் அண்ட் ஒய். அவன் ஸ்பெர்ம் தான் அவங்களுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா எல்லாம் ஒண்ணுதான். பட் அந்த காலத்துல இதெல்லாம் நடந்துச்சுங்க. பெண் குழந்தையா பிறந்தா அந்த மதரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு ராசி இல்லைன்னு. ஆக்சுவலி அவங்க ஃபாதர் தான் அது பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அவங்க ஃபாதரோட ஸ்பெர்ம் தான் காரணம் அப்படிங்கிறது. அதனாலயே அதுக்கு ஒரு விளக்கம் புக்ல எல்லா புக்லயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ அந்த தப்ப நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சோ இது வரைக்கும் அதான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம மைட்டாட்டிக் டிவிஷன் ஸ்டார்ட்ஸ் as the zygote moves through. இனிமே மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. இப்போ டிப்ளாய்டு ஜைகோட் எங்க மூவ் ஆகுது? மைட்டாட்டிக் டிவிஷன் ஸ்டார்ட்ஸ் as the zygote moves through isthmus of the oviduct. Ductனாலே tube like structure. So isthmus of the oviduct called cleavage. So cleavage அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றாங்க? ஜைகோட் டிவைட் ஆகுறது. மைட்டாட்டிக் டிவிஷன் இன் ஜைகோட்ட cleavage அப்படின்னு சொல்லுவாங்க. cleavageனா 2 equal halves எல்லாம் 4 6 4 8 16 அப்படி பிரிஞ்சு போறது டுவர்ட்ஸ் த யூட்ரஸ். ஸோ இஸ்துமஸ் வழியா யூட்டரஸ்க்கு ஜைகோட் மூவ் ஆக cleavage நடந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல், 16 செல் டாட்டர் செல் ஸ்டேஜ் வருது. ஸோ இந்த 16 செல் ஸ்டேஜ்லாம் வரும்போது அதுக்கு பேரு பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த எம்ப்ரியோ வித் 8 to 16 செல் ஸ்டேஜ். ஸோ த எம்ப்ரியோ வித் இதுதான் உங்களுக்கு அப்படியே இஸ்துமஸ் வழியா அப்படியே வந்து யூட்ரஸ்க்கு வரும்போது அப்படியே செல் வந்து டிவைட் ஆகிக்கிட்டே வந்து நமக்கு யூட்ரஸ்ல இருக்க எண்டோமெட்ரியம்க்கு வருது. ஓகே, செல் எம்ப்ரியோ வித் 8 to 16 செல் ஸ்டேஜ், 8ல இருந்து 16 செல் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு, அந்த எம்ப்ரியோவுக்கு பேரு பிளாஸ்டோமியர்ஸ். பிளாஸ்டோமியர்ஸ். So it is called morula. 8 to 16 செல் ஸ்டேஜ்ல இருக்க பிளாஸ்டோமியர்ஸ்க்கு பேர் என்னங்க? morula. The morula continues to divide and transforms into blastocyst. morula திருப்பியும் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்க morula blastocyst டெவலப் ஆகுது as it moves further into the uterus. So blastocyst யூட்டரஸ்க்கு வரும்போது blastocyst நல்லா டெவலப் ஆயிடுது. சிஸ்ட்னா கட்டி மாதிரி ஆயிடுது, பெருசா ஆயிடுதுன்னு அர்த்தம். The blastomeres in the blastocystக்குள்ள blastomeres இருக்கு. 8 to 16 அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல பிளாஸ்டோமியர்ஸை வந்து மோருலான்னு சொல்றோம். மோருலா நல்லா டெவலப் ஆகி பிளாஸ்டோசிஸ்டா மாறுச்சு. The blastomeres in the blastocyst are arranged into an outer layer called trophoblast, and an inner group of cells attached to the trophoblast is called inner cell mass. ஸோ 2 லேயரா பிளாஸ்டோசிஸ்ட்ல வந்துருது. வெளியில இருக்கிறது ட்ரோஃபோபிளாஸ்ட், உள்ள இருக்கிறது இன்னர் செல் மாஸ். இன்னர்னா உள்ள இருக்கிறது. ஓகே, the trophoblast layer then gets attached to the endometrium of the inner cell mass, gets differentiated as the embryo. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ட்ரோஃபோபிளாஸ்ட்ங்கிறது அவுட்டர் லேயர், அது எண்டோமெட்ரியத்துல அட்டாச் ஆயிடுது. இன்னர் செல் மாஸ் இருக்கு இல்லையா, அது என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகுது? எம்ப்ரியோவா டிஃபரன்ஷியேட் ஆகுது. அவுட்டர்ல இருக்கிறது ட்ரோஃபோபிளாஸ்ட், அது போய் எண்டோமெட்ரியம், யூட்டரஸ்ல எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அதுல போய் அட்டாச் ஆகிக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னர் செல் மாஸ் தான் எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது, ஞாபகம் வச்சுங்க. ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் த யூட்ரைன் செல் ஆல்சோ டிவைட் ரேபிட்லி. யூட்ரைன் அந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய செல்லும் டெவலப் ஆகி டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்டம் நல்லா கவர் பண்ணிக்குது. அப்பதான் அது நிலைச்சிருக்கும். As a result, blastocyst becomes embedded in the endometrium of the uterus. நல்லா யூட்ரஸ்ல embedded, நல்லா ஒட்டிக்குது. This is called implantation and it leads to pregnancy. So successfully blastocyst implant ஆயிடுச்சுன்னா pregnancy ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். குழந்தை டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து. இப்போ pregnancy and embryonic development. So implantation successfully ஆகணும், அப்ப உங்களுக்கு பிரெக்னன்சி வந்துருது. இம்ப்ளான்டேஷன் ஆகணும்னா எண்டோமெட்ரியத்துல ட்ரோஃபோபிளாஸ்ட் அட்டாச் ஆயிடணும், இன்னர் செல் மாஸ் எம்ப்ரியோவா டெவலப் ஆகணும், யூட்டரைன் செல்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்டோசிஸ்ட கவர் பண்ணிடணும். அப்படி ஆயிடுச்சுன்னா இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் finger-like projections appears on the trophoblast called chorionic villi. ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பிளாஸ்டோசிஸ்டோட அவுட்டர் லேயர். அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட்ல ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வருது, அது கோரியானிக் வில்லி. வில்லினாலே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு அர்த்தம். which are surrounded by the uterine tissue and maternal blood. maternal bloodனா மதரோட blood, ஓகேங்களா? அதனால சரவுண்ட் ஆகி இருக்கு. எது? ட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லியை சுத்தி. the chorionic villi and uterine tissue becomes interdigitated. digit
அப்படின்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இன்டர் டிஜிட்டேட்டட்னா ரெண்டும் இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிக்குது, இடையில கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது with each other and jointly form a structural and functional unit between டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஏன்னா எம்ப்ரியோ இப்ப டெவலப் ஆகுது, அதுக்கு இனிமே நியூட்ரிஷன் கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்கணும், அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா பேபியா டெவலப் ஆகி வரும். ஸோ நமக்கு ட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், கோரியானிக் வில்லி அண்ட் யூட்ரைன் வால்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ், இது ரெண்டும் இன்டர் டிஜிட் ஆயிடுது, கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபங்க்ஷனல் யூனிட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார்ம் பண்ணுது. எதுக்கும் இடையில பிட்வீன் டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் மெட்டர்னல் பாடி ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட், ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணுது. அதை பிளாசண்டான்னு சொல்றோம். பிளாசண்டாவோட யூஸ் என்ன? பிளாசண்டா ஃபெசிலிட்டேட்ஸ் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு எம்ப்ரியோ and also removal of carbon dioxide and excretory waste material produced by the embryo. So embryo அப்படிங்கிறது செல்ஸ்னால ஆனது. செல்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும், எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணும். அப்போ வளர்ற செல், டிவைடிங் செல்லுக்கு நியூட்ரியன்ஸ் கண்டினியூவா சப்ளை வேணும். ஸோ மதரோட பிளட் சப்ளை இருந்தாதான் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாம் எம்ப்ரியோவுக்கு போகும். இப்போ எம்ப்ரியோ வேஸ்ட் மெட்டீரியல், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்ல, அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே பிளாசண்டா ஹெல்ப் பண்றது, ஞாபகம் வச்சுக்கணும். த பிளாசண்டா இஸ் கனெக்டட் டு த எம்ப்ரியோ த்ரூ அம்பலிக்கல் கார்டு, தொப்புள் கொடின்னு சொல்லுவோம், which helps in the transport of substance to and from the embryo. எம்ப்ரியோவுக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன், எம்ப்ரியோல இருந்து வெளியில வர வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வேஸ்ட், இதுக்கு ஹெல்ப் பண்றது அம்பலிக்கல் கார்டு. பிளாசண்டா ஆல்சோ ஆக்ட் as an எண்டோக்ரைன் டிஷ்யூ. எண்டோக்ரைன்னாலே என்ன அர்த்தம்? டியூப் இல்லாம ஹார்மோனை சிந்தசிஸ் பண்றவன் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். சரி, பிளாசண்டா எப்படி எண்டோக்ரைன் டிஷ்யூவா செயல்படுது? பிளாசண்டா செக்ரீட்ஸ், பிளாசண்டா ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க, நீட் கொஸ்டின். ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், HCG, ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், HPL, எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பிளாசண்டா செக்ரீட் பண்ணுது. இதுல ஹார்மோன்ஸ் வந்து, லிஸ்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து பிரெக்னன்சி அப்ப மட்டுமே ஃபீமேல் பாடியில செக்ரீட் ஆகும், பிளாசண்டா செக்ரீட் பண்ணும். ஏன்னா பிளாசண்டா எப்போ ஃபார்ம் ஆனிச்சு? பிரெக்னன்சி எப்போ. இந்த ட்ரோஃபோபிளாஸ்டோட கோரியானிக் வில்லி, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் யூட்ரைன் வால் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இன்டர் டிஜிட் ஆகி தானே நமக்கு பிளாசண்டா ஃபார்ம் ஆனிச்சு. அப்ப அந்த பிளாசண்டா பிரெக்னன்சி அப்ப மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். அப்ப மட்டும்தான் பிளாசண்டா செக்ரீட் பண்ற ஹார்மோன் செக்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி, the hormone called relaxin is also secreted by the ovary. So relaxin secrete பண்றது ovary, don't forget. Relaxin is secreted by ovary. Let us remember the HCG, HPL and relaxin are produced in women only during pregnancy. இப்போ HCG, HPL ப்ரொடியூஸ் பண்றது பிளாசண்டா, ரிலாக்சினை ப்ரொடியூஸ் பண்றது ஓவரிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். HCl, HPL, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், இந்த ரெண்டையும் பிளாசண்டா செக்ரீட் பண்ணுது. ரிலாக்சினை செக்ரீட் பண்றது ஓவரி. இதெல்லாம் பிரெக்னன்சி அப்ப மட்டுமே ஃபீமேல்ல செக்ரீட் ஆகுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இன் அடிஷன், டியூரிங் பிரெக்னன்சி த லெவல் ஆஃப் அதர் ஹார்மோன்ஸ் லைக் எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், cortisol, prolactin, thyroxine, etc. are increased several folds in the maternal blood. So பல மடங்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இல்ல, ப்ரொஜெஸ்டோஜன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டோஜன், கார்டிசால், ப்ரொலாக்டின், தைராக்சின், இது எல்லாமே மல்டிஃபோல்டு, பல மடங்கு வந்து நமக்கு ஃபீமேல் பாடியில இன்க்ரீஸ் ஆயிடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இல்லைன்னா ஐவிஎஃப் சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி. இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு வந்து நேச்சுரலா பேபி ஃபார்ம் ஆகல, ஆர்டிபிஷியலா பேபி வந்து டெஸ்ட் டியூப் மூலியமா உருவாக்கப்பட்டு அந்த 8 செல் ஸ்டேஜோ 16 செல் ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிடுறாங்க யூட்ரஸ்ல. அப்படி வைக்கிறதுனால, அப்படி டெவலப் ஆகிறதுனால இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்லாம் எக்ஸ்டர்னலா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சர்டன் பீரியட்ல. டாக்டர் பிளட் எல்லாம் செக்அப் பண்ணி, தரவா செக் பண்ணி, இந்த இன்ஜெக்ஷன் பண்ணணும், அந்த இன்ஜெக்ஷன் பண்ணணும், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்ஜெக்ஷனா போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, increased production of these hormones is essential for supporting the fetal growth. சிசு
கரு வளருது பாத்தீங்களா, எம்பிரியோ டெவலப் ஆகுது பாத்தீங்களா, அது ஃபீட்டல் growth அப்படிம்பாங்க. மெட்டபாலிக் சேஞ்சஸ் இன் த மதர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பிரெக்னன்சி, இந்த மூணுக்குமே இந்த மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் இன் எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன், கார்டிசால், ப்ரொலாக்டின், தைராக்சின் இது ஹெல்ப் பண்றது. இமீடியட்லி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் த இன்னர் செல் மாஸ் டிஃபரன்ஷியேட்ஸ். இன்னர் செல் மாஸ் தான் நமக்கு எம்பிரியோவா டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து அந்த அவுட்டர் லேயரா இருக்கும், இந்த பிளாசண்டாவெல்லாம் ஃபார்ம் பண்ணிச்சு பார்த்தோம். ஸோ இன்னர் செல் மாஸ், என்னங்க இது மூவ் ஆக மாட்டேங்குது, இன்டு அவுட்டர் லேயர் ஆஃப் இன்னர் செல் மாஸ் என்ன ஆகுது, எம்பிரியோ என்னென்னவா டிஃபரன்ஷியேட் ஆகுது, இன்னர் செல் மாஸ்ல என்ன டிஃபரன்ஷியேஷன் ஆகுது, இன்னர் செல் மாஸ்லயே எம்பிரியோலயே அவுட்டர் லேயர் ஆஃப் எண்டோடம், இன்னர் லேயர் ஆஃப் அவுட்டர் லேயர் ஆஃப் எக்டோ, எக்டோனா அவுட்டர்னு அர்த்தம், அவுட்டர் லேயர் ஆஃப் எக்டோடம், எண்டோனா இன்னர் லேயர், இன்னர் லேயர் ஆஃப் எண்டோடம் ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பா ஒரு மீசோடம் இருக்கும். இந்த ஹார்ட், இந்த விசரல் ஆர்கன் சொல்லுவாங்க, இன்டர்னல் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு மீசோடம் தான் டெவலப் பண்ணும் மோஸ்ட்லி. A mesoderm soon appears between the ecto and endoderm. மீசோனா மிடில் அப்படின்னு அர்த்தம், டெர்ம்னாலே லேயர்னு அர்த்தம். These three layers gives rise to all tissues in adults. இந்த மூணு லேயர், எக்டோடம் ஸ்கின் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும், எண்டோடம் எக்டோடம் இடையில இருக்க மீசோடம், இதுதான் நம்ம பாடியில எல்லா டிஷ்யூவையும் ஃபார்ம் பண்ணுது, எல்லா ஆர்கன்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. It needs to be mentioned here that the inner cell mass contains certain cells called ஸ்டெம் செல்ஸ். இப்பெல்லாம் ஸ்டெம் செல் பேங்க்னு ஒண்ணு குழந்தை பார்க்கும் போதே வந்து ஒரு ஸ்டெம் செல் கலெக்ட் பண்றவங்க, லைஃப் செல் அப்படி இப்படின்னு கம்பெனில இருந்து வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 14,000 நீங்க கட்டினீங்கன்னா ஸ்டெம் செல் பேங்க் மாதிரி நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், ஃபியூச்சர்ல வேணும்னா நீங்க அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. which have the potential to give rise to all the tissues and organs. அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே, ஹியூமன் ஆல் செல்ஸ், ஆனா என்டையர் ஆர்கானிசத்தை ஸ்டெம் செல் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்ல, எல்லா டிஷ்யூஸ் எல்லா ஆர்கன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்கு. வாட் ஆர் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அட் வேரியஸ் மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி? ஸோ அது ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ல கேட்பாங்க. பாத்துங்க, the human pregnancy lasts 9 months. 9 மாசம் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். Do you know for how many months pregnancy lasts in dogs, elephants, cats? Dogs எல்லாம் few months வரும், எலிஃபென்ட்ஸ்லாம் 2.5 வருஷம் வரும், கேட்ஸ் டாக்ஸ் எல்லாம் few months தான் வரும். Find out in human beings after 1 month of pregnancy the embryo's heart is formed. So அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. டாக், எலிஃபென்ட்ஸ் 2 to 2.5 வருஷம், டாக்ஸ் few months, cats few months. ஓகே, இன் ஹியூமன் பீயிங் ஆஃப்டர் 1 month ஆஃப் பிரெக்னன்சி ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்குது, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லியிருப்பாங்க. 1 monthல ஹார்ட் ஃபார்ம் ஆயிடுது. கொஸ்டின், the first sign of growing fetus may be noticed by listening to the heart sound. ஸ்டெதஸ்கோப் வச்சு வயித்துல பார்த்தாலே பேபியோட ஹார்ட் சவுண்ட் கேட்கும். Carefully through the stethoscope. By the end of the 2nd month of pregnancy the fetus develops limbs and digits. கை கால்ல இருக்கக்கூடிய விரல்களோட டெவலப் பண்ணிடும் 2nd monthல. By the end of 12 weeks, sorry, okay, 12 weeks, first trimester, 4 வாரம்னா 1 மாசம், 12 வாரம்னா 3 மாசம், trimester 3 months ஆயிடுச்சு. Most of the major organ system are formed. For example, the limbs and external genital organs are well developed. அத ஸ்கேன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் 3 மாசம் கழிச்சு என்ன தெரிஞ்சிடும், ஆனா பண்ணான்னு தெரிஞ்சிடும். ஆனா சொல்லக்கூடாது. அப்புறம் குரோமோசோம் ஸ்டடிலையும் ஆனா பண்ணான்னு தெரிஞ்சிடும், அதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட், ஃபீமேலா இருந்தா கரு கடைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க, அதனால வேணான்னு சொல்லி சொல்லக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். நம்ம தமிழ் இந்தியால இருக்கக்கூடிய சட்டம், அது சொல்லக்கூடாது. செக்ஸ் ஆஃப் த பேபி சொல்லக்கூடாதுன்னு. The first movement of the fetus and appearance of hair on the head are usually observed during the 5th month. ஸோ தலையில முடி வளர்ந்தா குழந்தைங்க இது வாமிட் நிறைய வரும் மதருக்கு அப்படிம்பாங்க. ஓகே, பை த எண்ட் ஆஃப் த அபவுட் 24 weeks, 2nd trimester 6 மாசம் கழிச்சு the body is covered with fine hair, eyelids இதெல்லாம் வந்து ஐலிட் செப்பரேட் ஆகுது, கண்ணு செப்பரேட் ஆகுது, அண்ட் ஐ லேஷஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த ஐ லேஷஸ்னா இந்த இது ஃபார்ம் ஆகுது, இமைகள்ல இருக்கக்கூடிய முடி. பை த எண்ட் ஆஃப் 9 months ஆஃப் பிரெக்னன்சி த ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. வெளியே வரத்துக்கு ரெடி ஆயிட்டான். ஓகே, நான் பிறக்கும் போதே ரெடி அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வெளியில வரதுக்கு ரெடி ஆயிட்டான். பாண்டு ஃபர்ஸ்ட் நர்ஸை பார்த்தேன் எல்லாம் போடுறாங்க. இந்த சோசியல் மீடியால பர்த்டேவை எப்படி போடுறாங்க, ஃபர்ஸ்ட் கிரையிங் அப்படின்னு அந்த காலத்துல போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் மேல உச்சா விட்டாடே அப்படின்னு போடுறான் ஒருத்தன்.
எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வெளிச்சத்தை பார்த்த நாள், கண்ணை திறந்த நாள், ஃபர்ஸ்ட் என்னென்னமோ போடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிக் வரும்போதே உதச்சிக்கிட்டே வந்தானா. ஓகே, the average duration of the human pregnancy is about 9 months. இப்போ பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் கொடுக்குறோம். லாக்டேஷன்னா அந்த பால் ஊட்டுற அந்த பீரியட், குழந்தைக்கு ஃபீடிங் பண்றது. பார்ச்சுரேஷன் சாரி பார்ச்சுரேஷன்னா குழந்தை மதர் கிட்ட இருந்து பிறந்து வெளியே வர்றது. The average duration of human pregnancy is about 9 months, which is called the gestation period. Vigorous contraction of the uterus. Uterus வந்து சுருங்குறது, கான்ட்ராக்ஷன்னா சுருங்குறது, நல்ல அழுத்தி சுருங்கு, புஷ் புஷ் மாங்க. At the end of 9 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும். யூட்டரஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், அதனால வலி வரும். At the end of pregnancy causes expulsion or delivery of the fetus. So சிசு குழந்தை பிறக்குது. This process of delivery of the fetus, childbirth, is called parturition. So மதர் கிட்ட இருந்து குழந்தை பிறக்குது இல்லையா, யூட்டரஸ் நல்லா கான்ட்ராக்ட் ஆகி குழந்தை பிறக்குது இல்லையா, அதை நம்ம பார்ச்சுரேஷன்ங்கிறோம். Parturition is induced by a complex neuroendocrine. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், நியூரோனா நரம்பு மண்டலத்தோட உதவியும் இருக்கு, எண்டோக்ரைன்னா ஹார்மோன், ரெண்டுமே வேணும். நரம்பு மண்டலமும் செயல்படணும், நியூரஸ் நர்வ்ஸும் ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஹார்மோன்ஸும் வேணும். நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். The signals for parturition originate from the fully developed fetus and the placenta, which induce mild uterine contraction called fetal ejection reflex. So fully developed fetus வந்து பிளாசண்டால இருந்து பிரிச்சு எடுக்க போறோம், அது வந்து மைல்டு யூட்டரைன் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்துது. ஓகேங்களா, அதுதான் சிக்னல், பார்ச்சுரேஷனுக்கு சிக்னல். திஸ் ட்ரிகர்ஸ் ரிலீஸ் ஆஃப் என்ன, ஆக்சிடோசின் ஃப்ரம் த மெட்டர்னல் பிட்யூட்ரி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் acts on uterine muscle and cause stronger uterine contraction. இன்னும் யூட்டரைன் வந்து, யூட்டரைன்னா யூட்ரஸ் இருக்கு இல்லையா, கருப்பை யூட்டரைன், அது இன்னும் சுருங்கி குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு ஆக்சிடோசின் ஹெல்ப் பண்ணுது, which is in turn stimulates further secretion of oxytocin. இன்னும் ஆக்சிடோசின் இன்னும் ஜாஸ்தியா செக்ரீட் பண்றதுக்கு இது யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் இன்னும் ஆக்சிடோசின் பிட்யூட்ரி செக்ரீட் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய யூட்டரைன் வாலை இன்னும் கான்ட்ராக்ட் பண்ணுது, அது இன்னும் ஆக்சிடோசின் அதிகமா செக்ரீட் பண்ணி இன்னும் அதிக கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. The stimulatory reflex between the uterine contraction and oxytocin secretion continues, resulting in the stronger and stronger contraction. So யூட்டரைன் கான்ட்ராக்ட் ஆகுது, ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகுது. ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகுறது பிட்யூட்ரியில இருந்து, திருப்பியும் யூட்டரைனை ஃபர்தரா கான்ட்ராக்ட் பண்ணுது, சுருக்குது, எகெயின் ஆக்சிடோசின் எலிவேட் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. இது ரெண்டும் ஸ்டிமுலேட், ஒன்னு ஸ்டிமுலேட் பண்ணி யூட்டரைன் வால் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்பதான் வயிறு ஐயோ ரொம்ப வலிக்குதுமா அப்படிம்பாங்க. ஓகே, குழந்தை பிறக்க போகுது. This leads to expulsion of the baby out of the uterus through the birth canal. Birth canal வழியா குழந்தை வெளியே வந்துருது, பார்ச்சுரேஷன். குழந்தை வெளியே வந்துட்டா பார்ச்சுரேஷன் சக்சஸ். பாடம் ஆரம்பிச்சு குழந்தைய சக்சஸ்ஃபுல்லா பெத்து எடுத்துட்டோம். Okay, soon after the infant is delivered, the placenta is also expelled out of the uterus. பிளாசண்டாவும் வெளியே வந்துரும், குழந்தைய சுத்தி இருந்த பிளாசண்டாவும் என்ன ஆயிடும், பேக் லைக் ஸ்ட்ரக்சரும் வெளியே வந்துரும். Soon after the infant is delivered, the placenta also expelled out of the uterus. What do you think the doctor inject to induce delivery? Oxytocin தான். ஒரு சிலருக்கு வலி இன்னும் வரல, ஆனா 9 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா டேட் கொடுத்துட்டாங்க, இன்னும் பிரசவ வலி வரலன்னா அந்த ஆக்சிடோசின் ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணும்போது வயிறு வலி வந்து அவங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா யூட்ரைன் கான்ட்ராக்ட் ஆக அவங்க பிட்யூட்ரியும் ஆக்சிடோசினை செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். The mammary glands of the female undergo mammary glands அப்படிங்கிறது breast regionல இருக்கும். Differentiation during pregnancy and starts producing milk towards the end of the pregnancy by the process called lactation. So pregnancy முடிஞ்சிருச்சு, 9 மாசம் குழந்தை பிறந்துருச்சு, இப்ப மதர் வந்து மில்க மேமரி கிளாண்ட்ல செக்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருக்கு, பிறந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு. This helps the mother in feeding the newborn. The milk produced during the initial few days of lactation is called colostrum. ரொம்ப ரொம்ப highly nutritious. அதனாலதான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் few days பேபிக்கு வந்து மதர் கம்பல்சரிலி
ஃபீடிங் கொடுத்தாதான் அந்த பேபி நல்லா ஸ்ட்ராங்கா டெவலப் ஆவாங்க. விச் கண்டைன் செவரல் ஆன்டிபாடிஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல், கண்டிப்பா வேணும் டு டெவலப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த நியூ பார்ன் பேபிஸ். நியூ பார்ன் பேபிஸ்க்கு நோய் எதிர்ப்பு தன்மை வரணும்னா அந்த கொலோஸ்ட்ரம்ல கூடிய ஆன்டிபாடிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மதரோட மில்க்ல. Breast feeding during the initial period of infant growth is recommended by doctors for bringing up a healthy baby. குழந்தை நலமுடன் வாழ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ், அந்த மாதிரி 3 months 6 months வரைக்கும் கூட ஃபீடிங் கொடுப்பாங்க. தட்ஸ் த திங். ஓகே, ஹாப்பி எண்டிங். குழந்தை சக்சஸ்ஃபுல்லா பெத்து எடுத்து ஃபீடிங் கொடுத்த கொலோஸ்ட்ரம் வரைக்கும் ஃபீடிங் கொடுத்து ஹெல்தி பேபி வந்தாச்சு. வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அந்த சாப்டர் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தினதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க டவுட் ஏதாவது இருக்கா நடத்தினதுல கேட்கலாம். அம்பலிக்கல் கார்டும் பிளாசண்டாவும் சேம் கிடையாது. பிளாசண்டாங்கிறது வேற, அம்பலிக்கல் கார்டு வேற. Placenta is connected to the wall of the uterus and umbilical cord arise from the baby. Correct. Priyanka Sivagurunadan, thanks pa. Correct explain பண்ணிருக்கீங்க. Excellent pa. சேம்னு சொல்லக்கூடாது, நம்ம பிரியங்கா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? பிளாசண்டாங்கிறது கனெக்டட் டு த வால் ஆஃப் த யூட்டரஸ் அண்ட் அம்பலிக்கல் கார்டு வந்து பேபில இருந்து அரைஸ் ஆகுது. பிரியங்கா சிவகுருநாதன், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன். கோரியானிக் வில்லி பிளாசண்டா சேம் கிடையாது. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கூட நீங்க டவுட் கேட்கலாம். டெஸ்ட் சீரிஸ் இது வரைக்கும் நடத்தினது சீக்கிரம்ப்பா. இன்னும் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நடத்தினதுல இன்னும் 2 டெஸ்ட் சீரிஸ் ஆப்ல அப்லோட் பண்ணணும். இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? so that you can attend it. Thank you so much. Take care. Bye. See you all. Thank you. Thank you.